ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கும் ஏத்தியாச்சு, கண்ணே உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியலையே. இன்னைக்கு தான் இது என் கண்ணில் பட்டிருக்கு. இதை விட்டு வைக்க முடியுமா? நாளைக்கே இதை போட்டு தள்ளிட வேண்டியது தான். ஏண்டி பைத்தியக்காரி, வாழை மரத்தால் நின்று முன்னாடி பாட்டு பாடினுங்கிற? யார் அது? ஓ அக்கா, என்ன காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டியா? அக்கா நல்ல வேலை நீ உன் பச்சை புடவையை மாற்றிட்ட. இல்லைனா நீ எப்படி தெரியுமா இந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற கிராமத்தில் நீயும் ஏதோ ஒரு பச்சை மரத்தில் காய்ச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தக்கா. பேசுவடி பேசுவ, என்னை பார்த்தா உனக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குதா? அப்படி பொதுவாக சொல்லிட முடியாது. சில டைம் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிற, சில டைம் பரங்கிக்காய் மாதிரி இருக்கிற. இப்போ பார்க்கறதுக்கு வெள்ளை புடவையில் வந்த பூசணிக்காய் மாதிரியே இருக்கிற. ஏய், உனக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொழுப்பு கம்மி பண்ணால் தான் சரியாக போலகுது. இவ்வளோ ஒல்லியாகிற எனக்கே கொழுப்பு இருக்குதுன்னா இவ்வளோ குண்டாகிறியா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்? ஏய், என்னடி ஓவரை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? வர வர ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு. யார் அது? வெறும் சவுண்ட் மட்டும் வந்த ஆளை காணோம். ஓ, நம்ம வீட்டு புதிய சமையல்காரியோ? ஏண்டி, நான் உனக்கு சமையல்காரி மாதிரி தேடுறேன் நாடி. ஆமாம், சமையல்காரி தான். எப்போ பார்த்தாலும் காய் அரிஞ்சு கிடக்குற, அதை விட்டா சமைச்சுன்னு கிடக்குற. உன்னை சமையல்காரின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுறது? ஏய் கோமதி, ஒரு நாள் நம்ம 2 பேரும் சமைக்க முட்டுணும்டி. அப்போ தான் இவளுக்கு தெரியும். சமைச்சு வேலை இவளுக்கு சோறு போடுறோம்ல, நம்மளை பற்றி எப்படி நக்கல் பண்ணினுங்கிறான்னு. போங்க போடாதீங்க, நான் போய் வெளியில் இருக்கிற கடையில் சாப்பிட்டுக்கிறேன். என்னது, வெளியே போய் சாப்பிட்டுக்க போறியா? எத்தனை நாளைக்கு வெளியே போய் சாப்பிடுவேன்? 3 வேலையை நீ வெளியே சாப்பிட்டுக்கிட்டு 30 நாள் இருந்துருவியா? இந்த அன்னத்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. அன்னத்துக்காக அகில உள்ளத்தையும் சுற்றி வருவான் இந்த அன்னம். எதுக்கு வீணாக பேசினுங்கிற? ஏண்டி சமையல்காரி, நாளைக்கு இந்த வாழைக்காவை உரிச்சி பஜ்ஜி போட்டுரு. கீழே தொங்குது பார்த்தியா வாழைப்பூ, அதில் நாளைக்கு உசிலி பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத எடுத்து நல்லா ஒரு மசாலா வடையை பண்ணி வச்சிடுறி. நான் சாயந்தரமாக அதை சாப்பிட்டு போகிறேன். இப்படியே பேசினேரி, வாய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உளுத்த வடை மாதிரி வீங்கி போகுது பாரு. ஏண்டி குளிச்சி, என்னை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வருதாடி? அக்கா இங்கே பாரு, உன்னோட சர்வன் கிட்ட சொல்லி வை, ஓவராக பேசுகிற வர வரவ. ஏண்டி, நானும் உன்னை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஊர்லேருந்து வந்ததுலேருந்து உனக்கு ஓவர் ஏகத்தாளமாக ஆகிப்போச்சு. ஆமாம், இதில் பஜ்ஜி போடு, அதில் வடை போடுன்னு சொல்கிறியே, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு தோப்பா? இது கார்மேங்க அண்ணனோட தோப்படி. என்னவோ உன்னோட தோப்பில் விளைஞ்ச காய்கறிகள் மாதிரி அவ்வளோ உரிமையாக பேசுகிற. என்ன இப்போ இந்த தோப்புன்னா ஒரு 2 லட்சம் இருக்குமா? 5 லட்சம் கொடுக்குறேன், இந்த தோப்பை என் பேரில் மாற்றி கொடுக்க சொல்லு உங்கள் அண்ணகிட்ட. அது 5 லட்சம் கொடுக்க போறியா? அவ்வளோ காசாக வச்சிட்ருக்கேன். ஆமாம், நான் ஊர்லேருந்து வந்தேன்ல, அங்கேருந்து வரும்போதே ஒரு பெரிய பானை பூரா தங்க காசுகள் கொண்டு வந்திருக்கேன். அதில் இருக்க ஒரு 5 தங்க காசை விற்றா போதும், 5 லட்சம் வந்துடும். இந்த தோப்புன்னா இந்த தோப்பு மாதிரி 1000 கணக்கில் தோப்பு வாங்குவேன். நான் பணக்காரியாக்கும், பார்த்து பேசுங்க 2 பேரும். ஏண்டி, போன வாரம் தானே பட்டர் பண்ணு போகிற ஹாஃப் டீ என் கடையில் வந்து சாப்பிட்டுட்டு கடை சொல்லிட்டு போனேன். அந்த கடனே இன்னும் பாக்கி இருக்குதுடி. அந்த 50 ரூபா கொடுக்காம எஸ்கேப் ஆகி ஓடனேன். இப்போ என்னடானா 5 லட்சத்துக்கு கணக்கு பேசிகிட்டு இருக்கேன். அது போன மாதம், இப்போ நான் பேசுறது இந்த மாதம். ஒன்லி 50 ருபீஸ் தானே, அது ஒரு காசாடி. இருடி, நீங்கள் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், எடுத்துகிட்டு ஓடு. இங்கே பாரு அண்ணன், காசு போவோம் வரும், அதுக்காக மனுஷாளுங்களுக்கு மரியாதை கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது. என்ன நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு? அண்ணன், எனக்கு என்ன உன் மேலே டவுட்டாக இருக்குது. என் பையனை கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் வேலைக்கு விட்டுட்டு அதுக்கு பதிலாக இந்த குடம் பூரா தங்க காசுகள் வாங்கின்னு வந்துட்டியா என்ன? ஆமாம், உன் பையன் பெரிய பொக்கிஷம், அவனை தான் வச்சுக்கிட்டு ஒரு குடம் பூரா தங்க காசுகள் கொடுக்குறாங்க எனக்கு. நான் அந்த ஊரில் போய் அந்த மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன், மகாராஜா மகாராணிக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்காக எனக்கு கொடுத்த சன்மானம். உன் பையனுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உன் அறிவை பற்றி இங்கே இருக்கிற எங்களுக்கே தெரியுமே, அங்கே இருக்க மகாராணிக்கு எப்படி தெரியாமல் போச்சு? உனக்கு போய் இவ்வளோ காசெல்லாம் கொடுத்து அமைச்சிக்கிறாங்க பாரு அவங்க. ஏய், எங்கள் மகாராணியை பற்றி தப்பாக பேசாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சரி, என்ன விஷயம்? 2 பேரும் இங்கே வந்து சுற்றி நிற்கிறீங்க? அதுவா, இந்தடி 500 ரூபாய், இந்த காசை வச்சுக்கோ. இப்போ அந்த சிக்கன் கடைக்கார பையன் வருவான், அவன் வந்தானா அவனுக்கு இந்த 500 ரூபாய் கொடுத்துட்டு அந்த கறியை வாங்கி வச்சுக்கோடி. இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு அந்த கறி இருந்தால் தான் சமைக்க முடியும். சரி, அந்த காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. அதை விட்டு என்னத்துக்கு என்கிட்ட வந்து சண்டை பிடிச்சின்னுக்கிறீங்க? போங்க 2 பேரும் உள்ளே போய் மசாலா அரைக்கிற வேலை, காய்கறி வெட்டுற வேலை, இன்னும் வேறு எதுனா இருந்ததுன்னா அந்த வேலையெல்லாம் பாருங்கள், போங்க. ஒரு வேலையும் பண்ணாத, வேலை செய்கிறவங்களையும் கெடுத்துட்டுரு. கோமதி, இனி நம்ம விறகு அடுப்பில் தான் பிரியாணியே ஆக்க போகிறோம். அதனால் நம்ம 2 பேர் போய் விறகுக்கெல்லாம் பொறுக்கிட்டு வரலாம். இவளை விடு, இவ இப்படி தான் பேசின்னு இருப்பாள். சாப்பிடும் போது இவள் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக அள்ளி கொட்டிடு, அப்போ தான் இவனுக்கு புத்தி வரும். இறி இவனை வச்சுக்கிறேன் நான். ஏய், உப்பு கிப்போ அள்ளி போட்டிங்க அவ்வளோதான், உங்கள் சாப்பாட்டில் தயிரை எடுத்து ஊற்றிடுவேன். மூஞ்சப்பாரு, பழி வாங்க கூட தெரில இதுக்கு. இது வந்து என்ன பேச்சு பேசுது பற்றியா? போய் அந்த வாழை மரத்தாட நின்று இன்னும் என்னென்ன பாட்டுக்குதோ அதெல்லாம் பாடினேரு. நீ தயிரை போட்டால் நாங்கள் அதிலேயே தயிர் பச்சடி பண்ணி சாப்பிடுவோம். போடி, யார்தான் போக்கா, நீ வாடியா செல்லும்.
பச்சை நிறமே பச்சை நிறமே பச்சை நிறமே. அக்கா என்னக்கா இவ இவ்வளோ பேசுகிறா, நீ ஒன்றுமே அவனை கேட்க மாட்டேற. அந்த மரக்காய் கேசி கூடலாம் பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் தான் விரையாகும். அந்த நேரத்தில் போய் நம்ம சமைக்கிற வேலையாவது பார்க்கலாம் வா. சரி நீ சொல்கிறியேன்னு அவளை விட்றேன், இல்லைன்னா அவளை ஒரு வழி பண்ணியிருப்பேன் நான். ஏய் குள்ளச்சி படி படி. ஏய் நீ படி. வா கோமதி போகலாம்.